குக் வித் கோமாளியில் நம்ம ராஜுபாய் பண்ண கோகனட் டெசர்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் ஒயிட் சாக்லேட்டை நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஒயிட் சாக்லேட்லேயே கொஞ்சம் இருக்கும். அண்ட் அகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜெலட்டனும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும், அப்படியே வச்சிடலாம். அடுத்து விப்பிங் க்ரீம் 1/4 கப் எடுத்து நல்லா சாஃப்டாக இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டா இருக்க மோல்ல ஆட் பண்ணி கரெக்டா ஃப்ரிட்ஜ்ல 10 நிமிஷம் வச்சீங்கன்னா செட் ஆயிடும். இதுக்கு மேல நம்ம ஒயிட் சாக்லேட் தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஒரு 30 நிமிஷத்துல செட் ஆயிடும். இது நம்ம தேங்காய் ஃபீல் கொடுக்கறதுக்கு நடுவுல லைட்டா அந்த ஹோல் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டர் கிரஸ்க்கு டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்ல கோடு போட்டீங்கன்னா சூப்பரான டெக்ஸ்சர்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து நம்ம இந்த சாயில் பண்ண போறோம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நீங்க மைதாலையும் செய்யலாம். கூட அன்ஸ்வீட் அண்ட் கோகோ பவுடர், சக்கரை, பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால், அகர் சக்கரை மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா ஜெலி ரெடி ஆயிடும். பார்க்க கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனா டேஸ்ட் தாறுமாறா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் செய்வாங்க அப்படின்றத பிரேக் பண்ணி நீங்களே வீட்டில் ஈஸியாக அதை மாதிரி பண்ணலாம். அந்த மூஸோட அந்த டார்க் சாக்லேட் சேர்த்து சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த டெசர்ட்க்கு 10க்கு நீங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.